ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ நைட்டு எல்லோரும் இப்போ தான் சாப்பிட்றாங்க. பாவமாக இருக்குது. ஏன்னா ஃபுல் ஒர்க்கு இன்றைக்கி. ஏன்னா அந்த 3 கெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ தான் அவங்களாம் சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமருதீன் ஒரு விஷயத்தை வந்து உடைக்கிறாரு. என்னென்னா வியானா வந்துட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இவர் சாப்பாடு சம்திங் ஏதோ கேட்டிருக்காரு போல இருக்குது. அதுக்கு ஓவராக பேசியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு வந்து காண்டாயிட்டு இங்கே சொல்கிறாரு விஜய் பார்வதி கிட்ட, மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பாத்திரம்லாம் தேய்க்கிறோம். நாளைக்கு சப்போஸ் பாத்திரம் தேய்க்காம விட்டுட்டோன்னா இவங்களால சமைக்க முடியுமா? கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, வியானா சாரி கேட்டிருக்காங்க போல இருக்குது. அதை சொல்கிறாரு, அதான் விட்டுட்டேன், இதெல்லாம் வளரவங்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக வியானா வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாறி இருக்காங்க. நல்ல ஒரு போல்டாக கொஸ்டின்லாம் கேட்கும்போது சமத்தாக பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட அப்படியே சமத்தா இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஏதோ பீட்ரூட்டில் கேசரி மாதிரி அந்த கலரை வர வச்சு பண்ணாங்க. கலர் பவுடர் இல்லாமல், கலர் இல்லாமல் அதை வந்து எல்லார்கிட்டையும் அப்படியே ரொம்ப கொஞ்சி அப்படி பிக் பாஸ் நான் இதை செஞ்சுருக்கேன் பாருங்கள் பிக் பாஸ் அப்படின்னாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது ரொம்ப ஓவர் ரூடாக பேசுகிறது நல்லாவே தெரியுது. அதேமாதிரி துஷார்கிட்டே வந்துட்டு ஏதோ ஒரு வார்த்தையை விட்டாங்க. துஷார் சொல்ல வந்தால் தயவு செஞ்சு அதை சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிடாதா, என் மானமே போய்டுன்ற மாதிரி வந்துட்டு அங்கே ஒரு கேம் விளாட்றாங்க. அப்புறம் துஷார் வந்து எதுவுமே யார்கிட்டையும் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது சாரி ஓகேன்ட்டு வந்துட்டாங்க. திரும்ப வந்து கமருதீன்கிட்டே பேசியிருக்காங்க பொழுது. துஷார் வந்துட்டு எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் கமருதீன் வேறு மாதிரி ஆள். அவரே சைலண்ட்டாக இருக்காருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி இன்னொரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் விஜய் பார்வதிக்கும் முட்டுச்சு. கமருதீன் வந்து நிறுத்துறாரு, கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, டாஸ்க் போயிட்டுருக்கு, கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்கன்னு. விஜய் பார்வதி அவங்களையும் கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் கானா வினோத் ஒரு இடத்துல வந்து சத்தம் போடுறாரு. வியானாக்கும் கானா வினோத்துக்கும் முட்டிக்கிச்சு. அங்கேயும் வந்து சொல்கிறாரு கானா வினோத்துக்கிட்ட, டாஸ்க் போயிட்டுருக்கு கொஞ்சம் பாருங்கன்னு. ஏன்னா இது ஆச்சரியமாக இருக்குது. யார் யாரெல்லாம் வந்து சொல்ல வேண்டியவங்களும் அவங்களாம் சண்டை போடுறாங்க. யாரை வந்துட்டு நம்ம டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு பயந்துட்டு இருந்தோமோ அவர் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு சைலண்ட் ஆகுங்கன்னு சொல்கிறாரு. ஒரே சேஞ்சாக இருக்க, ஒன்றுமே புரியலையப்பான்ற மாதிரி இருந்துச்சு. பட் நல்ல ஒரு மாற்றம் தான் கமருதீன் கிட்ட. ஸோ கமருதீன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஓட்டிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓட்டு வாங்கி 3rd இருக்காப்புல நம்ம கமருதீன். அவரை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.